எபிசோட் ஆரம்பமே பரபரப்பு தான். ரோகிணி வீட்டை விட்டு பைனான்சியர் துரத்தப்பட்ட விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த ஆள் நேரா விஜயா வீட்டுக்கே வந்துடுறாரு. வந்து என்ன பண்றாரு தெரியுமா? மனோஜ் பத்தி தரக்குறைவா பேச ஆரம்பிக்கிறாரு. இத கேட்ட விஜயாவுக்கு ரத்தம் கொதிக்குது. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அவர் கொண்டு வந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துடுறாரு. சொன்ன தேதிக்கு காசு வரணும், இல்லனா என் வேலை என்னன்னு காட்டுவேன்னு மிரட்டிட்டு அந்த பைனான்சியர் கிளம்பிடுறாரு. ரோகிணியையும் விடல. மனோஜ் போட்டோவை வீட்டுல எரிச்சிட்டாங்க, இனிமே நீ அந்த வீட்டுக்கே போக முடியாது போலன்னு சொல்லி மனோஜ் வாங்கிய கடனுக்கு விஜயா தான் பொறுப்பேற்றிருக்காங்கன்னு இன்னொரு குண்டையும் போடுறாங்க. இதாகுது. அடுத்த சீனு விஜயா கடன் உதவி கேட்டு சிந்தாமணிய சந்திக்கிறாங்க. சிந்தாமணி அடமானம் வைக்கணும்னு சொன்ன உடனே விஜயா என் பேர்ல வீடுதான் இருக்குன்னு சொல்றாங்க. அத கேட்டதும் அதுவே போதும்னு சிந்தாமணி சொல்லும் அந்த முக பாவனை அந்த சீன்லயே தெரியுது. இன்னும் எவ்வளவு வில்லத்தனம் இருக்குன்னு. இதோட நிறுத்தல. பார்வதி மனோஜ் ரோகிணி டைவர்ஸ்க்கான வக்கீல் அட்ரஸையும் விஜயா கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. அப்புறம் தான் எபிசோடோட உச்சகட்டம். முத்து வீட்டுல எல்லாரும் கூடியிருக்கும் நேரத்துல வித்யா ஒரே மூச்சுல வெடிகுண்ட போடுறா. முத்துவோட விபத்து மட்டும் இல்ல, மனோஜ் கடையில இருந்து பணம் திருடினது, பார்வதி வீட்டுல இருந்து காசு எடுத்தது, அதுக்கு பழைய மீனா மேல போட்டது, இது எல்லாமே ரோகிணி தான்னு ஒவ்வொன்னா லிஸ்ட் போட்டு உடைக்கிறாங்க. அந்த மூமெண்ட்ல வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஸ்பீச்லெஸ்ஸா இருக்காங்க. ரோகிணி ஃபுல் எக்ஸ்போஸ்டா இருக்காங்க. விஜயாவுக்கு கோவம் தலைக்கிறது.